உச்சக்கட்ட அமானுஷ திகில் சம்பவம். வணக்கம் திரு யுவனேஸ்வரன். வணக்கம்க்கா. எந்த ஒரு பேயை பயன்படுத்துனீங்க நீங்க? ஃப்ரெண்ட்ஸ்லாம் படிக்க போனாங்க. ஸோ நான் அப்பார்ட்மெண்ட் பேர் சொல்ல விரும்பல. ஸோக்கா அப்போ அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போனோன்னே எங்கள் சிஸ்டர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்து ஒரு 1 வீக் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக தான் அவங்களுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிச்சு. என்ன மாதிரி? நிறைய ஸ்ட்ரேஞ்சான திங்ஸ்லாம் நடக்க ஆரம்பிச்சிச்சு. அவங்களுக்கு வந்து நிறைய டிஸ்டர்பன்ஸ், அப்புறம் அப்பப்போ அந்த சொந்தமாக பாத்ரூமில் தண்ணி ஓடுற சத்தம், ஆளுங்க நடக்கிற சத்தம், கழுவு தட்டுற சத்தம், அந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்துச்சு. பட் அதை வந்து அவங்க ரொம்ப பெருசு படுத்தலை. ஸோ எல்லாரும் பயந்துட்டே இருந்தாங்க. ஒரு நாள் என்னாச்சுனாக்கா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து என்ன பண்ணாங்க, கேல் சென்டருக்கு படம் பார்க்க போயிருக்காங்க. படம் பார்த்துட்டு வரப்ப அவங்களோட ஒரு ஃப்ரெண்டு மட்டும் வாஷ்ரூம் போறேன்னு சொல்லிட்டு போறவங்க இவங்கெல்லாம் கீழே வெயிட் பண்ண வச்சுட்டு அவங்க மேலே எஸ்கலேட் ஏறி அவங்க வாஷ்ரூம் போயிட்டு திருப்பி கீழே வந்தவங்க இவங்க யாருக்கிட்டையுமே பேசலையா. பேசாம நேரா வீட்டுக்கு போயிட்டாங்களாம். வீட்டுக்கு போயிட்டோன்னா இவங்களும் ஏன் நம்மளாம் ஒன்றும் கூப்பிடலையே, இவங்க போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் பின்னாடி எல்லாரும் கிளம்பி போனோன்னே அன்னைக்கு நைட் அந்த கேர்ள்ஸ் வீட்டு ரொம்ப அக்ரெசிவா பிஹேவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில எல்லாம் கூப்பிட்டு பேசிட்டு, ஆனால் அப்போ கூட எங்கள் சிஸ்டர் எங்கள் வீட்டில் இவங்கெல்லாம் சொல்லலை, ஜஸ்ட் அந்த கேர்ளோட பேரண்ட்ஸ் கிட்ட மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு அந்த கேர்ளோட பேரண்ட்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்புறம் சாமிலாம் பார்த்துட்டு அந்த பிள்ளையை கூட்டிட்டு போயிட்டு அப்புறம் எல்லாம் சரிப்படுத்தி கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஒரு 2 வீக்ஸ் நல்லா தான்க்கா போயிருக்கு. இருங்க, சாமி பார்த்த இடத்துல என்னதான் சொன்னாங்க? ஏன் இந்த பொண்ணுக்கு அப்படி ஆணுச்சு இருக்காங்கன்னா அந்த வீட்டில தான் வந்து என்னமோ இருக்கு, அதுதான் அந்த பிள்ளையை ஃபாலோ பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்க. ஸோ அப்போ அதுதான் அந்த பிள்ளையை டிஸ்டர்ப் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் வந்து ஓகே ஆயிடுச்சு. ஒரு 2 வீக்ஸ் வந்து நல்லா இருந்திருக்கு. ஆஃப்டர் 2 வீக்ஸ் அங்கதான் ஒரு ட்விஸ்ட் நடந்திருக்கு. என்ன ஆச்சுன்னா, ஒரு நாள் இவங்க வந்து என்னோட சிஸ்டர், அதுக்கப்புறம் என்னோட சிஸ்டர் அந்த கேர்ள் அன்னைக்கு ஏற்கனவே அட்மிஷன் போயிட்டு இருந்தப்போ ஒரு மாதிரி ஸ்டேஜா பிஹேவ் பண்ணாங்க இல்லையா, அவங்களும் வீட்டில் இருந்திருக்காங்க. இன்னும் மற்ற கேர்ள்ஸ் எல்லாம் கிளாஸ்க்கு போயிருந்திருக்காங்க போல. ஸோ அப்போ இவங்களும் அந்த வீட்டில் இருக்கிறப்பக்கா அந்த நேரத்தில் காற்று அடிக்கலையா ஒன்றும் அடிக்கலையா, அந்த வீட்டோட ஸ்லைடிங் டோர் வந்து வெளியே இருக்கு, யாரும் தட்டுற மாதிரி இருந்திருக்கு. ஸோ அப்போ இவங்க வந்து பயந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, தெரிஞ்ச ஒரு அண்ணன் கிட்ட கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அண்ணன் என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த வீட்டில் வந்து அவர் சொல்லியிருக்காரு, இந்த வீட்டில் என்னமோ இருக்கு, முடிஞ்ச அளவுக்கு இந்த வீட்டில் வந்து ரொம்ப நைட் எல்லாம் ஸ்டே பண்ணாதீங்கன்னா. இவங்களாம் என்ன சொல்லுவாங்களா, டெய்லியும் நைட்டு ஒரு 9 o'clock அந்த மாதிரி போயிட்டு மாமா கடையில் உட்காந்துட்டு விடிய அங்கே இருந்துட்டு ஒரு 6 o'clock 7 o'clock தான் வீட்டுக்கே கிளம்பி போவாங்களாக்கா. ஐயோ, என்ன கொடுமை அது. ஆமாக்கா. அப்ப கூட வீட்டுல சொல்லல முதல்ல யார்ட்டையும். இப்படியே போயிட்டு இருக்கிறப்ப என்ன நடந்துச்சுனாக்கா, அந்த அண்ணன் வந்து எதுலயும் ஒரு அண்ணன் கால் பண்ணி சொன்னாங்களா, அவர் வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொன்னார்ல, அவரை வர வச்சிருக்காங்க. இல்ல நான் முடியல, நாங்க எப்ப பார்த்தாலும் இதே மாதிரி கடையிலாம் போய் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, என்ன இது பாருங்க அப்படின்னு அந்த அண்ணனும் வந்து பார்த்துருக்காருக்கா. வந்து பார்த்தப்ப அந்த வீட்டுல வந்து அந்த வீட்டோட ஓனர் வளர்க்கறது 2 இருந்திருக்கு அந்த வீட்டுல, ஜின் மாதிரிக்காது. ஸோ அதுதான் வந்து அவங்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ இந்த விஷயம்லாம் தெரிஞ்சோன்னா அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அந்த அண்ணன் நினைக்கிற ப்ரேயர்ஸ்லாம் பண்ணி அதை கட்டி அந்த விஷயத்த வந்து அந்த அண்ணன் அந்த வீட்டிலேருந்து வெளியாக்கிட்டாராக்கா. வெளியாக்கிட்டு ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு இவங்க எல்லாரும் வீட்டில் கிளாஸ்க்கு காலையில் கிளம்பிட்ட ஒரு சைனீஸ் மேன் வந்திருக்காரு. அவரும் இவங்க யாரும் பார்த்ததே இல்லையா. வந்துட்டு கதவு தட்டிட்டு இவங்க கிட்டலாம் கூப்பிட்டோன்னே இவங்க கதவை திறந்துருக்காங்கக்கா. கதவை திறந்தோன்னே அவர் அந்த கேட்டு வெளியே இருந்து இவங்கள ஏசுறாராம், இந்த கேர்ள்ஸ் எல்லாம். ஓ, நீங்களாம் எவ்வளோ தைரியம் இருந்தால் நீங்கள் வந்து என்னோட பொருளையும் இங்கேருந்து விரட்டி இருப்பீங்க, யாருக்கிட்ட இந்த வீட்டுக்கு வந்தீங்கன்னு அவரு ஏசுறாரா இவங்களெல்லாம். அப்ப இவங்களுக்குலாம் ஒன்றும் புரியலையா, ஐயா நம்மள ஏசுறாங்களே. அப்பதான் அவர் ரிவீல் பண்ணியிருக்காரு, இது என் வீடு, இந்த வீட்டுல நான் வச்சிருந்தேன், அது தாய்லாந்துல இருந்து எடுத்துட்டு வந்தது, நீங்க எப்படி வந்து இங்க இருந்து அதை விரட்ட முடியும் அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கப்புறம் தான் அந்த ஏஜென்ட்டை கூப்பிட்டு பேசி பார்த்ததுல அந்த ஏஜென்ட் மேலதான் தவறு. அந்த ஏஜென்ட் வந்து இவருக்கு பழக்கமாக்கா. ஸோ இவர் வெளியே போறதுனால அந்த வீட்டை இவர்கிட்ட விட்டுட்டு போயிருக்காங்க. இவர் என்ன பண்ணிட்டாரு, அங்க பக்கத்துல நியர்பை காலேஜ் இருக்கிறாரு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரெண்ட் விடலாம் சொல்லிட்டு அந்த வீடை ரெண்ட் விட்டாரு. ஸோ போன இடத்துல இவங்களுக்கு எல்லாம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறதுனால இவங்களும் கூப்பிட்டு சாமியெல்லாம் பார்த்து அதெல்லாம் விரட்டனோட அவர் ரொம்ப கோவமாயிட்டு நீங்க இந்த வீட்டை விட்டு வெளியே ஆயே ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கப்புறம் இவங்க அந்த வீட்டுல இருந்து வெளியே ஆனாங்கக்கா. என்ன கொடுமாடா இது. அப்புறம் அதுக்கப்புறம் வெளியான பிறகு எந்த பிரச்சனையும் இல்லை. வெளியே ஆனதுக்கு அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லைக்கா. ஆனா என் தங்கச்சி இன்னமும் அந்த அப்பார்ட்மெண்ட் பேர் சொன்னாலே ரொம்ப பயப்படுவாங்க. ஏன்னா அவங்க நிறைய கோத்ரூ பண்ணியிருக்காங்க. அவங்க லைக் நம்மள்ட்ட எல்லாத்தையும் என்டையர் திங்ஸ் சொல்லலாம், அவங்க சர்டன் திங்ஸ் தான் நம்மள்ட்ட சொல்லியிருக்காங்க. தங்கச்சி பார்த்த வேர்ஸ்ட் திங் அந்த வீட்டில் அல்லது அனுபவிச்ச விஷயம் என்னது?
அவங்க இது வரைக்கும் அவங்க சொன்னது என்னன்னா அந்த வேர்ஸ்டான திங்ஸ்னா அந்த ஸ்லைடிங் டோர் ஆடுன்னு. நம்மளுமே அந்த கதை முதல் கேட்கிறப்ப கேட்டோம், ஸ்லைடிங் டோர் ஆடுதுன்னா காத்தா இருக்கு. அப்பதான் சொன்னாங்க காத்துலாம் ஒன்றும் இல்லை, அந்த ஸ்லைடிங் டோர் வந்து யாரும் கையை வச்சு தள்ளனா எப்படி அந்த மாதிரி தெளிச்சு. அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மறக்கவே முடியாத ஒரு விஷயம். எதுவும் எனக்கு படத்துல நடக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த வீட்டுல அந்த டைம்ல அவங்களும் அந்த இன்னொரு கேர்ள் மட்டும் தான் இருந்திருக்காங்க. ஸ்லைடிங் டோர் யாரும் இப்படி தட்டுற மாதிரி அந்த லைஃப் அந்த விஷயம் நடந்து அவங்க வந்து அவங்களால வாழ்க்கையிலே மறக்கவே முடியாத ஒரு விஷயம் சொல்றாங்க. இதை கேட்டதும் ஸ்டூடியோ கதவை யாரோ தட்டுற மாதிரியே எனக்கு ஃபீல் பண்ணுது. போங்க பாத்துங்க, அங்க வந்திருக்க போது வந்தா அவங்க அட்ரஸ் கொடுத்து அனுப்புறேன். ஓகேக்கா. நடந்தது என்ன திருக்குமார்? எங்க அத்தை ஒருத்தவங்க வந்து ஜாவில இருக்காங்க, சுங்கைப்பக்காப் கிட்ட. அப்ப அவங்க வந்து ஏற்கனவே ஒரு வீட்டுல சேவாக்கு இருந்து அங்க வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வேற வீட்டுக்கு போயிட்டாங்க. போயிட்டு அப்ப வந்து எங்க அத்தை என்னன்னா அவங்க வந்து இந்த கூட்டு சம்பந்தமான விஷயத்துல ரொம்ப பிடிப்பாங்க. நிறைய அந்த பேருங்க ஆளுங்களை கூட்டு பிடிக்கிறது அந்த மாதிரிலாம் ரொம்ப செய்வாங்க. ஸோ அந்த ஒரு பிரச்சனையில வந்ததான் இந்த கதை. ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னா, அந்த கம்பத்துல இவங்க வந்து இவங்க பக்கத்து வீட்டுல வந்து ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து இவங்க கூட வந்து இந்த ஜாயினிங் பெயின் கூட்டு பிடிக்கிற ரொம்ப நாள் ஆசை இருக்கு. அப்ப இவங்க எங்க அத்தை கிட்ட கேட்ட கையோட அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஓகே பிரச்சனை இல்லை, ஒரு சோல்ட் கோசம் இருக்கு, நீங்க வந்து பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு பெரிய தொகைனால அப்ப வந்து மாசம் நீங்க கட்டி நீங்க உங்களோட சோல்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நார்மலா எல்லா சோல்ட்டும் நாங்க கொடுத்துருவோம், நீங்க மாசம் கரெக்டா கட்டிடணும்னு சொல்லிட்டு நார்மலா வந்து ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களோட சோல்ட் வந்து மூணாவது மாசத்தோட கூட்டு அவங்களோட. சோ அந்த 2 மாசமும் கரெக்டா கட்டிட்டு வந்தாங்களாம். 3வது மாசம் அவங்க கூட்டு எடுத்த கையோட அந்த பேமெண்ட் கட்டுறது நிப்பாட்டிட்டாங்களாம். அத்தை போய் அவங்க வீட்டுக்கு இருந்து கேட்கும் போது, என்ன நீங்க வந்து பேமெண்ட் 2 மாசம் விட்டுட்டீங்க, ஆளுங்களா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே அவங்க வந்து கொஞ்சம் இதா பேச ஆரம்பிச்சிட்டாங்களா, ஓ என்கிட்ட இப்ப காசுலாம் இல்ல, இப்ப என்கிட்ட காசு இருந்தாலும் என்னால கட்ட முடியாது, வீட்டு சொல்ல வேலை மாதிரி இருக்கு, என்னென்னமோ ஒரு ரீசன்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்களாம். அப்ப அத்தை சொன்னாங்களா, அப்ப நீங்க வந்து 2 மாசம் கரெக்டா தான் கட்டினீங்க, உங்க கூட்டு எடுத்தோன்னு தான் இந்த மாதிரி ரீசன்லாம் சொல்றீங்கன்னு சொல்லிட்டு அப்ப அத்தை சொன்னாங்களா, கண்டிப்பா நீங்க கொடுத்து ஆகணும், ஏன்னா எல்லாரும் மத்தவங்க என்ன கேட்கறாங்க, என்ன நம்பி காசு போட்டவங்க எல்லாம் வந்து இது மாதிரி பண்றாங்கன்னா. அத்தை அப்ப பேசிட்டு அதில் வந்துட்டாங்களாம். வந்துட்டு அவங்க வந்து திருப்பியும் எங்க அத்தை வீட்டு பின்னாடி கிச்சன் வழியா வந்துட்டு, நீ இனிமே என் வீட்டு வாசல்ல வந்து காசை கேட்டு நின்றீன்னா நீ வேற மணி அனுப்பிப்போ நீ உன் வாழ்க்கையில, இது நான் உனக்கு வந்து கடைசியா ஒரு எச்சரிச்சுட்டு போறேன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு பேசிட்டு நடந்து போயிட்டாங்களாம். ஐயோ, அவங்க பாட்டு பேசிட்டு அவங்க சொல்லிட்டு எங்க அத்தையை பேசக்கூட விடலையா, அவங்க பாட்டு பேசிட்டு நடந்து போயிட்டாங்களாம். அப்ப எங்க அத்தைக்கு வந்து ஒரே ஆச்சரியமா ஆச்சான், என்ன இவங்க இந்த மாதிரி பேசிட்டு போறாங்களே, நம்ம எதுவும் தப்பு பண்ணலையே, இவங்க நான் கொடுக்க வேண்டிய காசு தான் நம்ம போயிட்டு இவங்க கிட்ட கேட்டுட்டு வந்தோம். அது இது எப்ப வந்து பேசிட்டு போயிட்டாங்க, மறுநாள் வந்து பேசிட்டு போயிருக்காங்க. சம்பந்தம் நம்ம காலங்காத்தாலே வந்து நம்ம கிட்ட இப்படி பேசிட்டு போறாங்க, சரி பரவாயில்ல ஏதோ டென்ஷன்ல இருந்திருப்பாங்க, பேசிட்டு போறாங்க, விட்டுட்டாங்களாம். அப்புறம் அத்தையை வந்து கட்டணவங்க எல்லாம் போட்டு நச்சரிச்சனால அத்தைக்கு வந்து பிரஷர் தாங்க முடியாம அவங்க வீட்டு முன்னுக்கு போய் நின்று திருப்பி சொல்லியிருக்காங்க, இன்னும் 2 நாளுக்குள்ள காசு வரலன்னா பிரச்சனை இல்லை, நாங்க போய் ரிப்போர்ட் பண்ணிடுறோம், இது சட்டப்படி குற்றம் தான், பட் இருந்தாலும் நாங்க போய் ரிப்போர்ட் பண்ணிடுறோம்னு சொல்லிட்டு அத்தை வந்து ஒரு மிரட்டி இருக்காங்க. சரி அதை வச்சாச்சும் நம்ம வந்து இந்த காசு வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வந்த கையோட ராத்திரி அந்த மாதிரி சொல்லிட்டு வந்து அன்னைக்கு ராத்திரி வந்து இவங்க வீட்டு திருப்பி அந்த கிச்சன் வழியா பூந்து, இனிமே நீ என் வீட்டுல நின்று நீ காசு கேட்க முடியாது, நான் உனக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டேன், இனிமே நீ இந்த இடத்துலயும் இருக்க முடியாது, நீ வேணும்னா பாரு நீ என்ன ஆக போறன்னு சொல்லி போயிட்டாங்களாம். போயிட்டு கீதா அவங்க சொல்லிட்டு போனோம். அவங்க வந்து சொன்னது அத்தை சொன்னாங்க 8:30 மணிக்கு வந்தாங்க ராத்திரி. அப்படி அப்ப அத்தை வந்து பின்னால கிச்சன்ல மங்கெல்லாம் கழுவிட்டு அடுக்கி வச்சிருந்தாங்களாம். அப்ப வந்து அந்த நேரத்தை சொல்லிட்டு போன கையோட அந்த அன்னைக்கு விடிகாலையில 12 மணிக்கு அவங்களுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணிச்சுக்கிட்டா. மொதல் பிரச்சனை என்ன சார் நடந்தது? ஓகே, இவங்க வந்து அவங்க ஆக்சுவலி அவங்க வீட்டுல வந்து 3 ரூம். மொதல் ரூம்ல வந்து சாமி ரூம், முதல் சாமி ரூம் தான் வச்சிருப்பாங்க. 2வது வந்து அவங்க பிள்ளைங்க 3 பிள்ளைங்களும் அங்கதான் படுத்திருப்பாங்க. 3வது ரூம்ல வந்து அத்தையும் மாமா தான் படுத்திருப்பாங்க. சார் ஒரு நிமிஷம் அப்படி லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசலாம். சொல்லுங்க சார், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு?
மாமா என்ன பண்ணியிருக்காரு, மணி ஒரு 1:30 மணிக்கு வந்திருக்காரு. வந்துட்டு எங்க அத்தை பக்கத்துல வந்து குளிக்காம கொள்ளாம அப்படியே வந்து படுத்துட்டாராம். படுத்த கையோட அப்புறம் எங்க அத்தை கேட்டிருக்காங்க, இன்னும் நேரம் வேலை விட்டு வந்துட்டு அப்படியே குளி, ஏன்னா மாமா வந்து பிசினஸ் பண்றதுனால சமயம் வந்து லேட்டா வர்றதுனால அவங்க எதுவும் கண்டுக்க மாட்டாங்களாம். அப்ப என்ன வந்து நேரம் அங்க வந்து படுத்துட்டீங்க, போயிட்டு பாத்ரூமுக்கு அட்லீஸ்ட் காலாச்சு கழுவிட்டு வந்து படுங்க சொன்னோன்னு அவரு எல்லாத்துக்கும் அது மட்டும் தான் சொல்லி இருந்தாராம். மற்ற பத்தி எதுவுமே பேசலையா, அதை ஒண்டிதான் சொன்னார் ஊன்ட்டுன்னு. அப்ப அதெல்லாம் முடிச்ச கையோட அப்ப அத்தை இவருக்கு என்னமோ ஆச்சுன்னு நினைக்கிறேன், நம்ம சொல்றதெல்லாம் ஊன்னு சொல்லி இருக்கான்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்க, திரும்பி இந்த செவுத்து பக்கமா படுத்துக்கிட்டாங்க. அவரை பார்க்காம செவுத்து பக்கமா படுத்துட்டாங்க. படுத்துட்டு அப்புறம் நல்லா தூங்கி இருக்கும்போது மணி ஒரு 2:45 வந்து யாரோ கவுத்து வெட்டுற சத்தம் கேட்டுச்சான். அப்ப இவங்க இந்த நேரத்துல யாரு கவுத்து வெட்டுறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க முன்ன ஜன்னல் பாத்துருக்காங்க. மறுபடி பார்த்தா மாமா நிக்கிறாரு. அப்ப பக்கத்துல படுத்தது அதுதான் யாரு, அவங்க அந்த நேரத்துல வந்து அந்த ஜன்னலை பார்த்தது அப்படியே ஃப்ரீஸ் ஆகி அப்படியே நிக்கிறாங்க. திரும்பி பார்த்தாங்களா இல்லையா, பக்கத்துல உள்ள அவங்க பக்கத்துல கட்டில பார்த்தாங்களா இல்லையா? ஆக்சுவலி யாரோ கதவு தட்டுறாங்கன்னு சொன்ன கையோட இவங்க அப்படியே எஞ்சி வெளியாயிட்டாங்க ரூம் விட்டு. சரி, அதுக்கப்புறம் கதவு திறந்தோடனே மாமா நிக்கிறீங்க, இவ்வளவு நேரம் கவு தட்டி இருக்கேன், எங்க போனீங்க, எல்லாமே தெரியாதா, நான் லேட்டா வருவிட்டு போன் அடிச்சாலும் போனும் கிடைக்க மாட்டேது. மாமா ஏசி. அப்ப அத்தை வந்து இதை பத்தி ஒன்னும் பேசிக்கலையா, பசாம இருந்துட்டாங்களாம். திருப்பி வந்து ரூம்ல வந்து பார்க்கும்போது யாருமே இல்ல. திருப்பி வந்து பார்க்கும்போது அதோட மாமா போய் குளிச்சுட்டு மாமா வந்து கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு மாமா திருப்பி வந்து ஒரு ரூமுக்கு படுக்க வரைக்கும் அத்தை படுக்கவே அந்த மெத்திலே தான் உட்கார்ந்து இருந்தாங்களாம். அப்ப இன்னொன்னு சொல்ல மறந்துட்டு கீதா, அந்த மெத்தியில பார்த்தா அந்த சொன்னாங்களா அத்தை ஏஞ்சி போய் மாமா வெளியே பார்த்துட்டு ஃப்ரீஸ் ஆகி நின்று உள்ளுக்கு வந்தாங்கன்னு. சோ அந்த உள்ளுக்கு வந்த கேப்ல அத்தை காலில் என்னமோ வழுக்கிற மாதிரி இருந்துச்சான் அந்த வாசல், ரூம்பு போடுற வாசல்ல. நல்லா ஒத்துக்கிட்டு பாக்குறான், ரத்தம் சொண்டி கிடக்குது அந்த டைல்ஸ் கீழே. யார் ரத்தம் என்ன ரத்தம் தெரியல. ஓகே, அத்தைக்கும் காயம் இல்ல, மாமாக்கும் காயம் இல்ல. அப்ப சரி, அப்ப இதெல்லாம் விட்டுட்டாங்களா, இதெல்லாம் ஓகே, ஒரு வேளை ஹஸ்பண்ட் காலில் என்ன ரத்தம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டாங்களாம். துண்டெடுக்க போனாரு, அதனாலதான் அப்படியே ஆயிருக்குன்ட்டு. அப்புறம் மாமா காஃபி எல்லாம் குடிச்சிட்டு அப்புறம் அத்தைக்கு சொல்லியிருக்காரு, நாளைக்கு காலைல நீ 7 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டுருங்க, நான் வந்து அவர் என்ன டிரான்ஸ்போர்ட் செய்யறதுனால லோரிலாம் போய் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் எல்லாத்துக்கும்னு சொல்லிட்டு மாமா சொல்லிட்டு படுத்துட்டாராம். படுத்துட்டு மறுநாளும் நோமலா போயிருக்கு, காலைல ஏஞ்ச நோமலா போயிருக்கு. அந்த மாதிரி வந்து முடிச்சோடனே ராத்திரி எல்லாம் முடிச்சோடனே அப்புறம் அந்த பக்கத்துல ஒரு ஆண்டி சொன்ன அந்த காசு கொடுத்து ஏமாத்திட்டாங்கன்னு அவங்க வந்து திருப்பி வந்துட்டு வாசல் நின்றுட்டு நடந்துச்சா அப்படின்னு கேட்டு அப்படியே போயிட்டாங்களாம். நடந்துச்சா அப்படின்னு கேட்டு திருப்பி அப்படியே போயிட்டாங்களாம். அப்புறம் இவங்களுக்கு வந்து அப்போ அந்த நாலேஜ் இல்லை, தோணலை ஒருவேளை இந்த சம்பந்தமோ இதுக்குள்ள சம்பந்தம் வந்து கண்டிப்பா இவங்களுக்கு இருக்குமோ அப்படின்னு அவங்க எங்க அத்தைக்கு தோணல. ஓகே, சோ போயிட்டாங்களாம். திருப்பியும் அன்னைக்கு ராத்திரி கீதா எங்க அத்தை படுத்திருக்காங்களா, மாமா வந்து அன்னைக்கு வெள்ளனே வேலை விட்டு வந்துட்டாராம். வந்து அத்தை பக்கத்துல தான் படுத்திருக்காராம். திருப்பியும் வந்து யாரோ கவுத்து வட்டுற மாதிரி சதமே கேட்டுச்சா, இவங்க திறந்து பார்த்திருக்காங்க, யாருமே இல்ல. அப்போ இவங்க 2வது பையன் சொல்லியிருக்கான், என் கழுத்துக்கிட்ட யாரோ வந்து கடிக்கிற மாதிரி இருக்குமா ரூம்ல, வந்து நான் வேணா என்னை விடுன்ற என்னை அரையிறாங்கம்மா, கழுத்தை பிடிச்சி கடிக்கிறாங்கம்மான்னு இந்த பையன் வந்து சொல்லியிருக்கான். எப்ப அவங்க அம்மா கதவு சாத்திட்டு வந்த உள்ளுக்கு வந்த கையோட. அப்ப இவங்க வந்து அந்த பையன் கழுத்துக்கிட்டு பார்த்திருக்காங்க, ஒரு மாதிரி பச்சை கலரா இருந்திருக்கு. அப்ப சொல்லிட்ட கையோட அப்ப அத்தைக்கு தெரிஞ்சிருச்சு, இது என்னமோ பிரச்சனை ஓடுது இந்த வீட்டுல அப்படின்னு சொல்லி, அப்ப அத்தை வந்து சரி நம்ம வீட்டுல சாமி கும்பிடுறோமே, சாமியை பார்த்துக்கிட்டுன்னு சொல்லி போய் எங்க அத்தை போய் படுக்கிறாங்களா அந்த மெத்தையில. படுத்த கையோட இவங்க மேல ஏதோ ஒரு என்ன சொன்னாங்க தெரியுமா கீதா, ஒரு 50 கிலோ அரிசி மூட்டை எடுத்து இவங்க மேல போட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு வேட்டான ஒரு ஜாம மேல விழுந்த அந்த ஒரு வேட்டை அவங்க அனுபவிச்சாங்களாம். அவங்க முடியல ஒரு மாதிரி அவங்களே கையை பிடிச்சி இழுக்கிறாங்களா, என்னை விட்டுருன்னு. பட் அது வந்து அந்த வேட்டு இருந்தது தானே, அந்த அவங்களால நவர முடியலையா. மாமா எழுப்ப ட்ரை பண்றாங்க, மாமா வந்து அவங்கள வந்து பேரலைஸ் ஆயிட்டாங்க, அப்படியே தூக்கத்துல கிறப்பல அந்த மாதிரி ஆயிட்டாங்க. அப்ப அன்னைக்கு அதுதான் முத அவங்களுக்கு ப்ரோசஸ் பண்ணிடுச்சு. அப்ப அந்த அன்னைக்கு தான் அவங்களுக்கு ப்ரோசஸ் பண்ணிடுச்சு அந்த விஷயம். எங்க அத்தை மேலதான் ப்ரோசஸ் பண்ணிச்சு. அப்புறம் மாமா வேலைக்கு போனாருன்னா, நீ போனா அப்படியே போய் திருப்பி வீட்டுக்கு வந்தா நான் கழுத்து அறுத்துக்கோன்னு சொல்லுவாங்க எங்க அத்தை. அத்தை மேல இறங்கிருச்சு, இறங்கிட்டாங்க. அப்ப மாமாவுக்கு வந்து இது சரி வராது, ஆம்பளை குரல்லாம் பேசுவாங்களாம், திடீர்னு நாயில பேசுவாங்களாம். அப்புறம் வரும்போது எனக்கு கோப்பியை ஒண்ணு வாங்கிட்டு வா, கடையில இருந்து வரும்போது ஒரு கோப்பியை வாங்கிட்டு ஒரு மாதிரி முன்ன உள்ள
வரவங்களாம் அந்த வந்து ஒரு மாதிரி சிகரெட் ஒரு மாதிரி சுருட்டி குடிப்பாங்க, பாத்திருக்கீங்களா? தம்பாக்கா உள்ளுக்கு வச்சு குடிப்பாங்க, அது என்னமோ சொல்லுவாங்க, தனியா பீடி மாதிரி இருக்கும். ரைட்டு. சோ அது எனக்கு வாங்கிட்டு வா, எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு, அங்க யாரும் எனக்கு வைக்க மாட்டாங்க, நீயாச்சும் எனக்கு வாங்கிட்டு வா, இதை நான் வாங்கிட்டு வந்தா உன் ஒய்ஃப் நான் உயிரோட விட்டுறேன், எனக்கு சொங்க ஒண்ணு வாங்கிட்டு வா, இதெல்லாம் எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்பளை கொள்ளலாம் பேசுவாங்களாம். அப்புறம் இதெல்லாம் முடிஞ்சு அப்ப மாமாக்கு தெரிஞ்சிச்சு இது வந்து ஏதோ ஒரு பிரச்சனை தான் உங்களுக்கு ப்ரொசஸ் ஆயிடுச்சு. சரி இவங்களை எப்படியாச்சும் ஏமாத்தி டைப்பிங், ஏன்னா எங்களோட ஹோம் டவுன் வந்து டைப்பிங். அப்ப டைப்பிங்ல வந்து ஒரு ஒரு லேடிலாம் வந்து இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணவங்களுக்குலாம் இது பண்ணுவாங்க. அப்படியே லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசுமே என்னதான் நடந்துச்சுன்னு. ராகவில், இது மர்ம தேசம். சொல்லுங்க சார், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? ஸோ அங்கே கூட்டு போனோடனே, அத்தையை கூட்டு போனோடனே வாசலில் காலை வச்சோன்னா அவங்க வரமாட்டேன்ட்டாங்க. வரமாட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க அந்த மலாய்க்கார லேடி வந்து வெளியே வந்து நடுவுச்சி முடியை பிடிச்சி அழகாக இழுத்துட்டு வந்து உட்காந்தோடனே ஒரு மாதிரி சக்கரை மாதிரி போட்டாங்க, அதில் உட்காந்துட்டாங்க. அவங்க உட்கார்ற வரைக்கும் கீதா அந்த உள்ளுக்கு வர மாட்டேன்னாங்களா, அது வரைக்கும் தான் வந்து அந்த அவங்க உடம்புல அது இருந்துச்சு. உள்ளுக்கு வந்தோடனே அவங்க விட்டு வெளியே இருந்து போய் வாசல் நின்றுச்சு. ஓகே. பார்த்தா வந்து நார்மலா பேசியிருந்தாங்க, தெரியல, எனக்கே தெரியல. ஆனா வந்து ஏதோ வந்து டெய்லி என் உடம்பு மேல வந்து இறங்குது, பட் அது இறங்கும் போது வந்து ஒரு பெரிய ஒரு மூட்டையை தூக்கி என் மேல போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வலிக்குது அப்படின்னு. அப்ப அந்த மலாய் கட்சி சொன்னாங்களா, நீங்க சொல்றது ஒரு விஷயத்தையும் அது அங்க நின்று தான் கேட்டுக்கிட்டு இருக்கு, இது வந்து உங்களுக்கு யாரோ வந்து ஏவி விட்டுருக்காங்க, யாரோ வந்து நீங்க வந்து இருக்கக்கூடாது அந்த இடத்துல, அப்படியே மீறி அந்த இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா உங்க உயிர் போற மாதிரி அப்படின்னு ஏவி விட்டுருக்காங்க சொல்லிட்டு ஜம்பி பண்ணி அந்த தண்ணி எடுத்து குடிச்சோன்னே அத்தைக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தம்பாவன கையோட அப்புறம் மந்திரம் படிச்சு அந்த லேடி வந்து இறக்கிட்டு அந்த ஆத்மாவை கூப்பிட்டு திருப்பி அத்தை மேலேயே இறக்கிருக்காங்க. இறக்கணுன்னே அவங்க அது வந்து அவங்க கிட்ட சொல்லுதான், எனக்கு வந்து கொடுத்த வேலை வந்து இவங்களோட உயிரை எடுக்கணும், ஒன்னே இந்த இடத்த விட்டு அவங்க வெளியாகணும், இல்லாட்டி அவங்க உயிரை எடுக்கிறதா இவங்க எனக்கு கொடுத்த வேலை, இதை எடுக்காம நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்ன கையோட அப்ப அவங்க கேட்டிருக்காங்க நீ யாரு எங்கிருந்து வந்தன்னு. மொத்தம் 3 ஆவியை ஏவி விட்டுருக்காங்க கீதா அவங்க மேல. ஒருத்தர் மலாய்க்கார பச்சி, இன்னொருத்தருக்கு வந்து ஒரு கிறிஸ்தவம் இதுல இருந்து எடுத்தது ஒருத்தவங்க, இன்னொருத்தவங்க வந்து தமிழவங்க, மொத்தம் 3 பேர் அவங்க மேல ஏவி விட்டுருக்காங்க. எதை வச்சு ஏவி விட்டாங்கன்னா கோழியோட தலையை வச்சு ஏவி விட்டுருக்காங்க. இது வந்து எனக்கு அவங்க கொடுத்த சாப்பாடு. அடுத்த சாப்பாடு என்ன சொன்னாங்களா, இவங்களே நீ சாப்பாடு எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லி இவங்களை ஏவி விட்டுருக்காங்க. அப்புறம் வந்து அந்த மலாய்க்காரரை வந்து அவர் விளக்கிட்டாங்க. 2வது உள்ளவங்க அந்த அவங்க விளக்கிட்டாங்க. அந்த 3வதா உள்ளவங்க தான் கீதா, நான் என் கண்ணு அங்கதான் நானும் உட்காந்துருக்கேன், என் கண்ணால பார்த்தேன். அவங்க போக சொல்றாங்க, ரொம்ப ஆட்டம் இல்ல, நான் முடியாது, நான் போக மாட்டேன், எனக்கு கொடுத்த வேலையை நான் செஞ்சுட்டு போக விட மாட்டேன் அப்படின்ட்டு. இவங்க சொல்றாங்க நீ போலன்னா நான் உன்னை நிரந்தரமா நான் வந்து நீ அழிச்சிருவேன், உலகத்துக்கே போயிருன்னு. கீதா நீ நம்ப மாட்டீங்க, அவங்க பக்கத்துல வந்து ஒரு ஆணி வச்சிருந்தாங்க, ஒரு 5 இன்ச் ஆணி. அதை எடுத்து நம்மளோட கண்ணம் இருக்குல்ல, கண்ணம் எங்க அத்தையோட கண்ணம் இருக்குல்ல கீதா, அதுல குத்தி அப்படியே இறக்கி கிழிக்கிறாங்க கீதா. அவங்க அத்தைக்கு வலிச்சுதா இல்லையா? இல்ல, அவங்க மேலதான் அந்த ஆத்மா உட்கார்ந்து இருக்க, அந்த ஆத்மா அந்த வேலையை பண்ணுது. இப்ப நீ வந்து என்னை ரிலீஸ் பண்ணலன்னா நான் என்ன வேணா செய்ய முடியும், இவள ஒன்னே நீ விட்டுரு, இல்லாட்டி இப்ப இந்த ஆணையை வச்சு நான் என்ன வேணா செய்ய முடியும் சொல்லிட்டு அந்த கண்ணத்துல, அந்த கண்ணை கீழே உள்ள கண்ணத்துல வந்து பாதி குத்தி இறங்கி அந்த தோலை பிடிச்சி இழுக்குது. எனக்கு பார்த்தோன்னே ஓடிடலாமான்னு யோசிச்சேன். ஏற்கனவே வார்னிங் பண்ணிட்டாங்க, யாரும் ஏஞ்சி ஓடக்கூடாது, அது அப்படிதான் பயம் கொடுத்தோம், ஏஞ்சி மீறி ஓடினீங்கன்னா அதுக்கப்புறம் வெளியே போட்டீங்கன்னா என்னோட பொறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க கை தூக்கிட்டாங்க. அப்ப சரின்ட்டு நான் எல்லாம் அப்படியே உட்காந்து நான் பார்க்கல, அவர் பார்க்க வேணாம், நானும் பார்க்கல. பார்த்து இருந்த மாதிரி அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து ரொம்ப இதா இருக்கு, இது வந்து எனக்குலாம் இது கட்டுப்படாது, உங்க தெய்வத்தை போய் நீங்க போய் பாருங்க, யூமியா sembahyang itu kalian mah you pergi jumpa sama dia, dia baru dia boleh buat அப்படின்னா. kita orang yang dekat dia tak boleh lah, ini maya besar lah அப்படி. தற்சமயத்துக்கு விலைக்கு விடுறதுக்கு ஒரு மாதிரி தாய்த்த மாதிரி கொடுத்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எடுத்துட்டு போயிருங்க இங்கேன்னு சொல்லிட்டு அப்புறம் நேரம் என் மாமாவோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு ஃபோன் அடிச்சு அவர் மேல வந்து அந்த அழைப்பு காளியம்மா கூப்பிடுவாங்க. அப்ப திருப்பி இங்க இருந்து நேரா திருப்பி பட்டவரி வரைக்கும் போனோம், பட்டவரியில் ஒரு காளியம்மா கோயில் இருக்குன்னு. அப்ப அங்க போய் இருக்குதான் அவர் மேல அந்த காளியம்மா வந்து அங்க போனோடனே அது ஒரு அந்த அவங்க மேல இருக்க உருவம் வந்து ஒரு சேட்டையும் பண்ணல. அப்ப அவங்க பார்த்தோன்னே என்ன சொல்லுதுன்னா, அவ நீ பார்த்து முறைக்கிறா, எனக்கு இவ கோயில வந்து நீ திருப்பி மீறி கூட்டு போனீங்கன்னா நான் அவளை கொண்டுருவேன்
அப்படின்னு சொல்லி யார்கிட்ட எங்க மாமாட்ட பேசுது. எங்க மாமா என்ன ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாருன்னா, அது அப்படிதான் சொல்லுவோம், நீங்க கூட்டிட்டு வாங்க. திருப்பியும் சொல்லுது, அந்த போன்ல அந்த உங்ககிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கான ஒருத்தன், அவன் மேலதான் அவ வருவா, அவ என்னைய பார்த்தானா நான் செத்துருவேன், ஆனா இப்ப நீ கூட்டிட்டு போனீங்கன்னா உன் பொண்டாட்டி நான் சாவடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ணிட்டு இருக்கு. அப்புறம் சரின்ட்டு காளியம்மா கோயிலுக்கு போயிட்டு இறங்கின கையிட நார்மலா அந்த மாதிரி தான் அந்த உருவம் வந்து பின்னால போயிடுச்சு. அத்தையை உள்ளுக்கு போயிட்டாங்க. அந்த உருவம் இறங்கின அத்தைக்கு சரியான வலி, அந்த கண்ணம் குத்திச்சுல அந்த கண்ணை சரியான வலி. அதுக்கப்புறம் அந்த உருவத்தை திருப்பி உள்ள இழுத்து அப்ப அந்த காளியம்மா வந்து அந்த அண்ணன் மேல வந்து இறங்கி அவரு சாங்கிலாம் பண்ணி என்னமோ ஒரு மந்திரத்தை பட்டு டக்குன்னு அந்த உச்சி முடிய புட்டிங்க ஒரு ஆணியில் சுத்திட்டாரு. அப்படி நேரம் எடுத்துட்டு போயிட்டு ஒரு கண்ணாடி கிளாஸ்ல போட்டுட்டு அவர் சொல்லிட்டு என்ன சுடுகாடுல பார்த்து போச்சிருங்க, இதுக்கப்புறம் தேடி வராது இது. அதுக்கப்புறம் தான் அவங்க சொல்லி ஆரம்பிச்சாங்க, இது என்ன பிரச்சனைனா எங்க அத்தை போயிட்டு அங்க போய் காசு கேட்டாங்களா, அந்த காசு கேட்கும் போது அவங்க வீட்டுல வந்து சொந்தக்காரர் இருந்திருக்காங்க வீட்டு உள்ளுக்கு. சோ அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அவமானமா போச்சு. ஓ என் சொந்தக்காரர் மனுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு பாடம் ஒரு வார்னிங் கொடுத்து பார்ப்போம், திருப்பி வந்து வீட்டு மனுக்கு நின்று கேட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம வேலையை காட்டிடுவோம்னு சொல்லிட்டு இவங்க இந்த மாதிரி பண்ணி விட்டாங்க. ஐயோ பாவம் அத்தை, எவ்வளவு போராட்டம் இதனால. ஆமா அதுக்கப்புறம் வந்து அப்புறம் மாமா சொல்லிட்டு இந்த வீடியோ நம்மளுக்கு வேணா வித்துடலாம், இல்லாட்டியும் சேவை கூட்டுறலாம், நம்ம இங்க இருக்க வேணாம்னு சொல்லிட்டு பிஎம் போயிட்டாங்க எல்லாம் கிளம்பி. அதுல இருந்து இது வரைக்கும் தச்சு உடுக்கிட்டா ஒரு பிரச்சனை, நல்லா சந்தோஷமா இருக்காங்க இது வரைக்கும்.